பிரியாணி. இவளும் கூட சேர்ந்துதான். இங்க நம்ம இப்போ 1/2 kg பிரியாணி பண்ண போகிறோம். சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டு ஊற வைக்க போகிறோம். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் தனியா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா இதில் மிக்ஸ் பண்ண போதும். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் இதை நம்ம இப்போ மிக்ஸ் மிஸ் பண்ணுறோம், கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் சிக்கனோட சாஃப்ட்னஸ்க்காக. தயிர் எடுங்க. தயிர் போதுமா? இன்னும் கொஞ்சம். ஓகே, போதுமா? இன்னும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கன்லேயும் நல்லா மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகாம மேரினேட் பண்ணியாச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். கொஞ்ச நேரம் தூங்கு தம்பி. இப்போ தான் வந்து நம்ம அரிசி ஊற போடணும். வேண்டாம், ஏன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா கொலைஞ்சிடும். இப்போ அவங்கவுங்க எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதனால 1/2 கிலோ எண்ணெயை வந்து ஊற்றியாச்சு. 1/2 குண்டா எண்ணெய் ஊற்று. இன்னும் 10 பத்தாது 1/2 கிலோக்கு. இது எவ்வளோ எண்ணெய் வந்து பிரியாணிக்கு தேவையானது பட்டை 1/2 கிலோக்கு போதும். 2 கிராம்பு போதும். என்ன 3 கிராம் கூட போட்டுக்கணும். ஏன்னா நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறோம், அதனால 2 போதும். இது என்னன்னு எனக்கு தெரியாது, இந்த அளவு போடுறேன். எங்கள் அம்மா போட்டு நான் பார்த்துருக்கேன். அதனால எப்பவும் இது வந்து எங்கள் அம்மா பேர் என்னமோ சொல்லுவாங்க, ஜாதிக்கா சம்திங் என்னமோ, அதையோ போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது மட்டும் போட்டால் போதும் பிரியாணி செய்யும்போது. எண்ணெயில் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இதை ஸ்பீடாக வச்சுக்கிறோம். இன்னொரு ஏலக்காய் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன், ஏன்னா எங்கள் அவ்வா சொல்லிட்டு போனாங்க. அதனால் நம்ம கரம் மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஓவல் மசாலாவாக தெரியும். எடுக்காதுல்ல. இது வந்து இதுவாயிடுச்சு. இங்கே பாருங்க, வெந்துருச்சா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது கொஞ்சம் ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம எங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை போடுறோம். வெங்காயமும் போட்டுக்கோங்க, நம்ம இஷ்டம் தான். நம்ம கண்ணுக்கு இது போதும்னு தோணுச்சுன்னா அது போதும். எனக்கு இந்த அளவுலாம் தெரியாது, மாஸ்டர் ஷெஃப்லாம் படிச்சுட்டு வரல. அளவுலாம் தெரியாமல் ஏதோ ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு போடுறது, எத்தனை வெங்காயம்னாலும். ஆமாம், நல்லா தானே வருது. நல்லா பிரச்சனை. வெங்காயத்தை போட்டாச்சு. இப்படி இருக்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர், இந்த மாதிரி ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். நம்ம சிக்கன்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், அதனால நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா சிக்கனில் நம்ம போதுமான அளவு போட்டுட்டோம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அதுதான் பிரியாணியோட டேஸ்ட்டே. நல்ல ஒரு வாசனை வருது இதெல்லாம் போட்டு வதக்கின உடனே. அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா, நம்ம வந்துட்டு
பச்சை மிளகா 6 பச்சை மிளகா, அப்புறம் சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சது அங்கே சிக்கன் போட்டு ஒரு வதக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி போட்டுக்கலாம், எல்லாத்தையும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் தக்காளி போடுங்க, இல்லைன்னா தக்காளி நீங்கள் எல்லாமே போடுறீங்க, நிறையா இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எங்கள் அம்மா அரிஞ்சு வச்சுருந்தாங்க, அது போட்டிட்டேன், அவ்வளோதான். நல்லா திருப்பி விடணும் இதை. அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் லெமன் ஊற்றணும். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்கோம். பிரியாணிக்கு புளிப்புக்கு தான். ஒரு லெமன் ஊற்றிக்கலாம், ரொம்ப பிரியாதீங்க, கசத்துரும். உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கு, உப்பு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஆஃப் புதினா, ஆஃப் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரைஸ் போடுறப்ப போட்டுக்கலாம், அது இன்னும் வாசனையாக வரும். நமக்கு ஆல்ரெடி சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் பெரிய ஸ்பூன் தான், குட்டி ஸ்பூன். அப்புறம் மசாலா ஓவர் ஆயிடும், தெறிக்க விடலாமா? இதை ரொம்ப நேரம் வதக்கினா ஸோ லெக் பீஸ் இதுவாகிடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இது பண்ணி டேஸ்ட் பண்ண அதை இதாக பண்ணணும். நானே பண்ணணுமா? Oh my, sorry, very much. Very nice. ஏதோ உப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் உப்பு போட போகிறாங்க போல் லைட்டாக. எவ்வளோ பெரிய மிளகா. இந்த லெக் பீஸ் எனக்கு தான். இந்த செஃப் தான் இன்னைக்கு பிரியாணி பண்ணலாம். அப்படிதானே? இவங்க தான் ரெசிபி சொல்கிறான். நம்ம அரிசி போட போகிறோம். நான் எப்பயும் தனியாக வேக வச்சு தான் சமைப்பேன். சரி, ஆல்ரெடி கறி வெந்துருச்சு. ரொம்ப விட்டால் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடுது சிக்கன் குக்கரில் வைக்கிறதுனால. ஸோ நம்ம இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம அரிசிக்கே இப்படி ஒரு 2 விசில் வைக்கணும், அதனால அது நல்லா வெந்துடும்னு நினைக்கிறேன். அரிசி போட்டோம், ஒரு சின்ன ஒரு கலர் கலந்துக்கிறோம். கறி அரிசி உடையாம திருப்பிக்கணும். அப்பதான் சாப்பாடு நல்லா இருக்கும்.
இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு? காரம் கம்மியாக இருக்குது, காரம் போடும். எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்க, அதனால் எங்களுக்கு காரம் பத்தாது. நல்லா லைட்டாக கரம் மசாலா. கரம் மசாலா, அந்த மசாலா டேஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம அடியில் இப்படி சுரண்டி விட்டு வச்சோன்னா தான் அடி பிடிக்காது, தீயாது. அது வந்துட்டு இவங்க செஃப்பு. கொத்தமல்லி வாசனை ஊற்றுவேன். குக்கர் மூடி விசில் போட்டுருங்க. விசில் திறந்ததுக்கப்புறமா ஒரு 2 விசில் வைங்க, இல்லைன்னா குழஞ்சோட ரைஸு. 2 விசிலுக்கு அப்புறமா நெய் ஊற்றி பரட்டிக்கலாம்.